ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் மசாலா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம செய்கிற வாழைக்காய் மசாலா மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக அங்கங்கே க்ரன்ச்சியாக ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதை தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். வாழைக்காய் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் நான் மண் சட்டியாக வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்குறனால சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமான ப்ரோட்டீன் சத்தும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இதில் 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி வெள்ளை பூண்டு அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பச்சை மணமும் இதிலேருந்து போகணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் வாழைக்காவை 2 நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுருந்த வாழைக்காவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைக்காய் எந்த அளவுக்கு சின்ன துண்டுகளாக வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட வாழைக்காய் மசாலா ரெடி ஆகிடும். அதனால் பார்த்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நம்ம கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவில் எண்ணெயிலேயே நல்லா பிரண்டு வரணும். அதே நேரத்தில் வாழைக்காலை நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பிரட்டின பிறகு இதை அப்படியே மூடியை போட்டு 4-5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும். லோ ஃப்ளேமில் வேகும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பதமாக வெந்து வரும். இது 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் நல்லா பரட்டி விட்டுறலாம். வாழைக்காய் அதிகமாக குலையவும் இல்லை, அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை. நல்லா பதமாக வெந்திருக்கு. ஒரு வாழைக்காய் சின்ன துண்டை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பதமாக வெந்திருக்கு. அதிக குலையவும் இல்லை. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு மறுபடியும் பிரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான ட்ரை வாழைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக செய்கிற நம்ம வாழைக்காய் மசாலா மாதிரி இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ட்ரை வாழைக்காய் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.